உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியினுடைய அதிபதி குரு பகவான் அவர் செவ்வாய் பகவானது வீட்டில் நின்று அவரது பார்வை உங்களது பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்திலும் உங்களது லாபஸ்தானத்திலும் உங்களது ராசியையும் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய யோகம். அதில் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதியாகப்பட்ட குரு நின்ற ராசிக்கு அதிபதி செவ்வாய் உங்களது தனஸ்தானத்தில் நின்று அவர் உச்சமடைந்து 4ஆம் பார்வையில் உங்களது குரு பகவானை பார்க்கக்கூடிய அமைப்பு அற்புத யோகம். அது மட்டுமல்லாமல் சனி பகவானது பார்வையும் அதோட அவர் 3ஆம் பார்வை. அப்போது இந்த மூவரின் பார்வையும் உங்களது பாக்கிய சம்மந்தப்பட்ட சூரிய பகவான் வீட்டில் டைரக்டாக விழுறது மாபெரும் யோகம். மிகப்பெரிய வளர்ச்சி, வாழ்க்கையில் பெரிய இலக்குகள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த அமைப்பு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. தனுசு ராசி அன்பர்கள், வாழ்க்கையில் தான் பேசக்கூடிய பேச்சு கூட மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க. நீங்கள் பேச ஆரம்பித்தா திருடங்கூட ஒரு திருந்தி தன் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த மனிதனாக வரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பேச்சுக்களினுடைய வலிமை இருக்கும். இன்றைக்கு வரைக்குமே உள்ள மனசில் என்ன இருக்கோ ஒருத்தர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைப்பீங்க, அங்கே போய் நின்னா வெளிப்படையாக எல்லாரையும் சொல்லிட்டு வந்துடுவீங்க. ஏன்னா அந்த மனசில் எதுவும் நிற்காது. அவங்க எதிரியாக இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல வழிகாட்டணும்னு நினைப்பீங்க. அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கே தெரியாமல் அதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே செய்வீங்க. ஏன்னா அந்த மனசு, அது காரணம் இயற்கை. அந்த இயற்கையினுடைய அமைப்பு தான். அந்த ஒருத்தர் மேலே எவ்வளோ கோபம் இருந்தாலும் எவ்வளோ மன சங்கடங்கள் இருந்தாலும் அவங்கள பார்த்ததும் எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. நல்ல வழிகாட்டியாக அந்த இடத்துல நிற்பீங்க. அது மட்டும் இல்லை, குரு பகவான் ஒரு போதகர், அது மட்டும் இல்லை கல்விக்கு அதிபதி, அது மட்டும் இல்லை தனகாரகன். ஒரு மனிதனுடைய அந்தஸ்து மரியாதை ஒரு நல்ல இலக்கை நோக்கி இருக்கணும், ஒரு உயர்வான நிலையில் இருக்கணும்னா, மதிப்பு மரியாதையோடு வாழணும்னா இந்த குரு பகவானது பலம் இருக்கணும். இவர் பலமாக நின்றாலே அது போதும். அப்பேற்பட்ட ஸ்தானத்துக்கு அதிபதியாகப்பட்ட தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு சிந்திச்சு பாருங்கள். வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக இருப்பீங்க. அவங்கள பார்த்து பல விஷயங்கள் மற்றவங்க செய்வாங்க. உங்களுடைய ஒவ்வொரு செயலும் பல பேருக்கு வழிகாட்டியாக இருக்கும். அப்பேற்பட்ட அமைப்புள்ள நீங்கள் கடந்த காலகட்ட 7 சனியினால் எல்லா பாதிப்புகளையும் சந்திச்சு, ஒரு மனுஷனுக்கு வலி அடி பாதிப்பு எல்லா விதத்துலேயுமே சந்திச்சிட்டிங்க. ஒன்று போனால் ஒன்று, இன்னொன்று போனால் இன்னொன்று, இப்படியே மாறி பல வலிகள் வேதனைகள் கடந்து வந்த உங்களுக்கு இந்த பெயர்ச்சி, ஒரு புறம் குரு பெயர்ச்சி, மறுபுறம் சனி பெயர்ச்சி நமக்கு கை கொடுக்கும்னு நினச்சிங்க. ஆனால் கடந்த காலகட்டங்களில் அது அந்த சனி பகவானும் சில காலகட்டங்களில் வக்ர நிலையில் இருந்துட்டார். குரு பகவானும் ராகுவுடன் சேர்ந்து லாக்காய் நின்னார். அதோட அவர் மீண்டும் தனியாக வந்ததுமே வக்ர நிலைக்கு ஆளாயிட்டார். அப்போது இந்த ஜனவரி பிறந்ததிலிருந்து மட்டும்தான் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. சிலருக்கு இந்த ஜனவரி மாதம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு தன்னம்பிக்கை, நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக சாதிச்சிருவோம், நல்ல இலக்கு அடைவோம். சிலருக்கு அதை சார்ந்த விஷயங்கள் ஆக்டிவேட்டாக ஆகிடுச்சு. நல்லா பரவாயில்லைங்க, ரொம்ப நல்லா அது நடந்துக்கிட்டு இருக்குங்க, நான் நினச்சனோ அது எல்லாமே எனக்கு அப்படியே சார்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக நான் இந்த வருஷம் எனக்கு ஒரு நல்லா இருக்குன்ற அளவுக்கு பல பேருக்கு இருக்குது. இதில் இப்போ ட்ரிபிள் மடங்கு ஒரு பவர், அந்த பலம் இப்போ கிடைக்குது. எப்போனா இந்த பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி, இந்த பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த 40 நாட்கள் செவ்வாய் உச்சமடைந்து அந்த குரு பகவானை பார்க்கிறார். அதோட சனி பகவானது பார்வையும் சேர்க்கை பெற்று பாக்கியத்தில் விழும் பொழுது மாபெரும் யோகம் நான் சொன்னேன். அந்த மாபெரும் யோகம்ன்றது இத்தனை வருஷமாக நாம் பாதிக்கப்பட்டு தீர்க்க முடியாத சில கடன் சுமைகளும் பல குழப்பமும் தீராத சில பிரச்சனைகளும் குடும்ப ரீதியில் பல சிக்கல்களும், இது எப்படி சரி செய்ய முடியுமான்னு நினச்சி தவிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான வாய்ப்பு. திடீர் அதிர்ஷ்டம், அந்த அதிர்ஷ்டம் தொழிலை டாப் லெவலுக்கு கொண்டு போயிடும். தொழில் ரீதியில் பெரிய லெவலில் டேர்னிங் உண்டாகும். சம்மந்தமே இல்லாதவங்க திடீர்னு உங்களுக்கு கை கொடுத்து மேலே தூக்கி விடக்கூடிய ஒரு வாய்ப்பு. அது மட்டும் இல்லை, நினச்சி பார்க்காத லெவலுக்கு உங்கள் தொழில் சடனாக பிக்கப்பை அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு நிலை.
தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கிற பிரச்சனைகள் சுமூகமாகக்கூடிய ஒரு நிலை, சொத்துக்களில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி அந்த சொத்து கை கொடுத்து அதை விட்டு வெளியில் நீங்கள் அழகாக அதை வச்சு நீங்கள் வெளியில் வரக்கூடிய ஒரு சூழல். ஆக இந்த மாதிரியான ஒரு டர்னிங், எதிர்பாராத சில திருப்பங்கள் உண்டாகக்கூடிய ஒரு கால அமைப்பாக இது இருக்கும். முயற்சிகளை பலப்படுத்துங்க. நீங்கள் சந்தித்த தொழில் நஷ்டங்களை சரி செய்துடுவீங்க. வாழ்க்கையில் எந்த இடத்துக்கு போனாலும் முன்னோடியாக நீங்கள் நின்னீங்க, உங்களை நிறுத்தி எதையும் செய்வாங்க. இன்றைக்கி எல்லாத்தையும் விட்டு விலகி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிட்டீங்க. அந்த அளவுக்கு மன ரீதியிலையும் மன உளைச்சலும் எல்லாத்தையும், ஏன் இப்படி நம்ம யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம், நமக்கு ஏன் இந்த நிலை, நாம் இதுவரைக்கும் நல்லதை தானே செஞ்சோம், அதுதான் உண்மை. ஏன்னா தனுசு ராசி அன்பர்கள் நல்லதை தான் செஞ்சுருக்கிறீங்க, ஆனால் சோதனைகளையே சந்திச்சிட்டீங்க. காரணம் கிரக நிலை, அந்த கிரக நிலையால் நில பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. சரி, நடந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும். பஞ்சமத்தில் ராகு இருந்தால் நிம்மதியாக இருக்க முடியுமா? முடியாது. பஞ்சமத்தில் கருணாகன் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் வாழ்க்கையில், அதுவும் குறிப்பாக கடந்த 1.5 வருஷமாக நீங்களாக இல்லை. உங்களுக்கு 7 சனி வந்து 7-8 வருஷம் ஆகியிருந்தாலும் இந்த 1.5 வருஷம், அந்த 7 வருஷத்தில் பட்ட கஷ்டத்தை விட, அந்த 5-6 வருஷத்தில் பட்ட கஷ்டத்தை விட இந்த 1.5-3 கடந்த 3 வருஷமாக நீங்கள் எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு மனுஷன் தனக்கு பிடிச்சவங்களையும் இழந்து, தனக்கு வேண்டியவங்களை இழந்து, பல இழப்புகளை சந்தித்து இன்றைக்கி தொழில் ரீதியிலையும் நட்பு ரீதியிலையும், ஏன் குடும்ப ரீதியிலே இன்றைக்கி குடும்பமே சிதறி நிற்கக்கூடிய ஒரு சூழல். இது எல்லாத்தையும் கடந்து வந்த உங்களுக்கு இப்போ தொழிலில் பெரிய லெவலில் ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக சாதிச்சிருவீங்க. அடுத்தது வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை அழகாக நீங்கள் சரி செய்ய போகிறீங்க. அது எப்படின்னா, உங்களுடைய வேலையில் உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்களுடைய பார்வை உங்கள் மேலே விழும். இந்த நேரத்தில் உங்களுடைய செயல் ஒவ்வொன்றுமே நடந்த நெகட்டிவை மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம என்ன செஞ்சாலும் இப்படி தான் இருக்குன்ற கான்செப்ட் உங்களுக்கு வேண்டாம், தூக்கி எரிச்சிடுங்க. இப்போ எது செஞ்சாலும் அது ஒர்க் அவுட் ஆகும்னு மட்டும் நினைங்க. கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். 100% ஒர்க் அவுட் ஆகுது. நீங்கள் சக்ஸஸ் அடைகிறீங்க. அந்த இடத்துலேருந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு போகிறீங்க. அந்த ஒரு லெவல் இன்னும் 10 லெவலுக்கு போகக்கூடிய எனர்ஜியை உங்களுக்கு கொடுத்துரும். காரணம், அந்த அளவுக்கு அடுத்தடுத்த காலகட்ட கிரக இணைவுகள் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக முயற்சியை பலப்படுத்துங்க. அப்போ தொழில் வேலை ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கலை சரி செய்கிறது மட்டும் இல்லாமல் ப்ரமோஷன் கிடைக்கும். அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பல சிக்கலை நீங்கள் சந்திச்சிருந்தாலும், பல மன உளைச்சலை நீங்கள் அடைஞ்சிருந்தாலும், உங்களை பார்த்து மற்றவங்க ஒரு காலகட்டத்தில் ஆச்சரியப்பட்டு இன்றைக்கி உங்களை பார்த்து வருத்தப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு நிலை, ஏன் சிலர் சந்தோஷம் அடையக்கூடிய நிலை. ஏன்னா நீங்கள் வளர்ந்தால் மற்றவங்களுக்கு பிடிக்காது இல்லையா? அப்பேற்பட்டவங்க உங்களை சுற்றி இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதில் நீங்கள் மீண்டும் வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள், மீண்டும் உங்களுக்கு ரீஎன்ட்ரி கிடைக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் அடுத்த இலக்கு அடைய போகிறீங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு பொன்னான தருணம். இந்த தருணத்தை மட்டும் நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா 100% வெற்றிகளை நீங்கள் அடைய போகிறீங்க. இது வரைக்கும் உங்களை பயன்படுத்தி மற்றவங்க நல்லா இருந்தாங்க. இதுக்கு மேலே தான் உங்களுடைய டைம், இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க. நீங்கள் எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஹை லெவலில் உட்கார போகிறீங்க. 100% இது நடக்கும். அது மட்டும் இல்லை, திருமண சார்ந்த ரீதியில் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க தனுசு ராசி என்பவர்கள். ஏன்னா பஞ்சமத்தில் இருந்த ராகுவால் அடுத்த வம்ச விருத்திக்கு தேவையானது என்ன? திருமணம். அந்த திருமணத்தையே பிளாக் பண்ணி நிறுத்தி இருந்த இந்த சூழல், இந்த காலகட்டங்களில் அந்த திருமண வாய்ப்பு தடைகள் நீங்கி, ஏன்னா குரு பகவான் தனித்து வந்துட்டார். இந்த ஜனவரியிலிருந்து அவர் இயல்பு நிலைக்கு வந்துட்டார். அதுவும் இப்போது உங்களுக்கு பஞ்சமாதிபதியாகப்பட்ட செவ்வாய் நட்பு கிரகமாகப்பட்ட ஒரு உச்சமடைந்து அந்த இடத்த பார்க்குறார், பாக்கிய இடத்த பார்க்குறார். அப்போது திருமண வாய்ப்பும் அமைச்சிடும். திருமணம் வாய்ப்பு அமைகிறது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கல்யாணமாகி எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை நினைக்கிறவங்களுக்கு அதை சார்ந்த வாய்ப்புகளும் கிடைச்சிடும். அது மட்டும் இல்லை, குடும்ப ரீதியில் தேவையில்லாத சிக்கல்கள், குடும்பமே இன்றைக்கி பிரிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு சூழல், மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு மீண்டும் சேர்த்து வாழக்கூடிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்கும். காரணம், 3வது நபர்களால் நடந்த சில பாதிப்புகள், சில மன உளைச்சல்கள் உங்கள் வாழ்க்கையவே புரட்டி போட்டு உங்கள் நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் உடைச்சி சுக்குநூறாக்கக்கூடிய அளவுக்கு பல பாதிப்புகளை சந்திச்சிட்டிங்க. கண்டிப்பாக இது எல்லாத்தையும் விட்டு மீண்டும் நீங்கள் ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு அமையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பாக தனுசு ராசி என்பவர்கள் தான் பெற்ற பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத சில சரிவுகளும், அவங்க வாழ்க்கையே இன்றைக்கி கேள்விக்குறியாகக்கூடிய அளவுக்கு நீங்கள் பார்த்து செய்த விஷயங்கள் இப்போ அவங்களுக்கே அது நெகட்டிவாக மாறி உட்காருது. இது நீங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா என்ன நடந்ததுனே தெரியல, எல்லாமே நல்லா தான் இருந்தது.
பார்த்து பார்த்து தான் பண்ணேன், எங்கெங்கே விசாரிக்கணுமோ, எதை செய்யணுமோ, எந்த அமைப்பு உண்டாக்கணுமோ எல்லாத்தையும் பண்ணேன். கடைசியாக பார்த்தா அது தலைவலியாக மாறி இன்றைக்கி வாழ்க்கையே கேள்விக்குறியாகக்கூடிய நிலை. கண்டிப்பாக அந்த நிலையை மாற்றி அமைப்பீங்க, ஒரு நல்ல மேன்மைகளை உண்டாக்குவீங்க. அது மட்டும் கிடையாது, நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய எதிர்கால ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து கொடுத்துருவீங்க. மேலும் தனுசு ராசி அன்பர்கள் பொதுவாகவே ஆரோக்கிய ரீதியில் இந்த 7 சனி வந்ததிலிருந்தே சிலர் விபத்துகளுக்கு ஆளாகி பாதிக்கப்பட்டீங்க. சிலர் என்னென்ன தெரியல நரம்பு சார்ந்த ரீதியில் பாதிக்கப்பட்டு மருத்துவ சார்ந்த செலவுகளையும் சந்திச்சிங்க. இன்னும் சிலருக்கு பேக் பெயின், நெக் பெயின், ஷோல்டர் பெயின்ற மாதிரி கிட்டத்தட்ட இந்த கழுத்துக்கு கீழே கிட்டத்தட்ட முதுகுக்கு ரைட் லெஃப்ட் அந்த முதுகு வலி இந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாமே கொடுத்துருக்கும். அது எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கை கொடுக்கலையேன்ற வருத்தம் இருந்திருக்கும். கவலைகள் வேண்டாம். இந்த தருணத்தில் இந்த செவ்வாய் பார்வையும் ப்ளஸ் குரு பார்வையும் இதனுடைய இணைவுகள் உங்கள் வாழ்க்கையில் திடீர் மாற்றங்களையும் மாறுதல்களையும் உண்டாக்கக்கூடிய அமைப்புகள் உருவாயிடும். ஆக மொத்தத்தில் 50 வயதிற்கு மேற்பட்டவங்களுக்கும் மூட்டு வலி, முழங்கால் அந்த ஜவ்வு சம்மந்தப்பட்ட ரீதியில் பாதிப்புகள் இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா இடுப்புக்கு கீழே கம்பல்சரி பிரச்சனைகள் இருக்கும். அப்போது இந்த பாதிப்புகள் உங்களுக்கு அது எரிச்சல் வரைக்கும் இருக்கும், எரிச்சல் குடைச்சல் வரைக்கும் இருக்கும். அது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தருணத்தில் ஆன்மீக தெய்வ வழிபாடுகள் ரீதியிலையும் உங்களுடைய மருத்துவ சார்ந்த ஆலோசனை ரீதியிலையும் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாயிடும். மொத்தத்தில் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, வெளிநாடு, வெளி வாய்ப்புகள், வெளிநாட்டில் இருந்து பலவித சிரமங்களுக்கு நான் ஆளாயிட்டேன். நல்லா இருந்தேன், என்னுடைய வளர்ச்சி முன்னேற்றங்கள் பெரிய லெவலில் இருந்தது, இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா இருந்த இடத்தையே இன்றைக்கி சரி செய்ய முடியுமான்ற நிலைமைக்கு ஆளாயிட்டான்னு நினச்சி குழப்பத்தில் இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக சரி செய்திடுவீங்க. 100% ஒரு நல்ல இலக்கு அடைவீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. வீடு, மண், மனை, பூமி சார்ந்த ரீதியில் எவ்வளவோ முயற்சிகள் செய்தாலும் எதையும் செய்ய முடியல, எல்லாம் தடைப்பட்டு நிற்குதுன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் அந்த தடைகள் நீங்கி செவ்வாய் பகவானது பார்வை உங்களுக்கு அருமையான பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்தில் விழக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக இந்த தருணத்தில் நீங்கள் அந்த பூமி, வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அமைப்பீங்க. இன்னும் பல பேர் வாழ்க்கையில் சுபகாரியங்கள் கைக்கூடி வரும். குடும்ப ரீதியிலையும் தன் கூட பிறந்தவங்களோ தன்னை சார்ந்தவங்களுக்கு ஒரு சுபகாரிய அமைப்புகள் உண்டாக்கி அழகு பார்க்கக்கூடிய அருமையான அமைப்பாக இந்த தருணம் உங்களுக்கு அமையும். 8ஆம் இடத்தை செவ்வாய் டைரெக்டாக பார்க்குறாரு, உச்சமடைஞ்சு திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். அந்த திடீர் அதிர்ஷ்டங்கள்ன்றது உங்களுடைய உழைப்பில் கிடைக்கும், உங்கள் முயற்சியில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா 100% ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு இடத்துல சடனாக உங்களை அப்படியே தூக்கி விடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாயிடும். நம்ம அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சரி செய்ய போகிறோமோன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அசால்ட்டாக அதை விட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு கால அமைப்பாக இது உங்களுக்கு அமையும். ஆக தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் இது ஒரு பொற்காலம். அது மட்டும் இல்லை, பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சரி செய்திருவீங்க. தந்தை வழி உறவு முறையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கோளாறுகளையும் சரி செய்திருவீங்க. சொத்துக்கள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உடன்பிறப்புகள் ரீதியில் இருக்கக்கூடிய பாகப்பிரிவினைகள் எல்லாத்தையும் சரியாக அழகாக முடித்து வெளியில் கொண்டு வந்துடுவீங்க. ஆக இது எல்லாத்தையும் நீங்கள் சரி செய்யக்கூடிய ஒரு கால அமைப்பாக இருக்கும். சொந்தம் வந்த முற்றார் உறவினர்களுக்கு எதிரில் நீங்கள் நினைச்ச மாதிரி வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு காலம் இந்த 2024 அதுவும் குறிப்பாக இந்த 40 நாள் உங்களுக்கு ஒரு டேர்னிங் அமையும். இது மாபெரும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக உங்களுக்கு அமையும். முயற்சிகளை பலப்படுத்துக, முயற்சிகளை மேன்மைக்கு கொண்டு வாங்க. அடுத்தடுத்து காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். இதுவரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்குது. திசா புத்திகள் மட்டுமல்ல, சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த கிரகங்கள் எத்தனை பலன்கள் அங்கே பெற்றிருக்குன்றது பொறுத்து தான் இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஒருவேளை ஒரு 6 பரல் 7 பரல்கள்லாம் இருந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன், உங்கள் லெவல் நீங்கள் நினச்சதை விட பல மடங்கு நீங்கள் சாதிப்பீங்க. அப்பேற்பட்ட அளவுக்கு இதில் இருக்குது. அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப சிறந்த அமைப்பு. அப்படி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முடிவுகள் எடுங்க. 100% சக்ஸஸ் அடைவீங்க. ஆக தனுசு ராசி என்பவர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.